ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோட்டார் அப்படின்னா என்ன, அது சம்மந்தமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இது வரைக்கும் மோட்டருக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் வச்சிருக்காங்க, அது எப்படி வேலை செய்யுது, அதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, அதோட நேம் பிளேட் டீட்டில் எப்படி நம்ம பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறது, அதோட கனெக்ஷன்ஸ் எப்படி ப்ராப்பராக பண்ணணும், மோட்டர் ரெகுலராக என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸ்டார்டரான டியூவல் ஸ்டார்டர், ஸ்டார்டர் ஸ்டார்டர், அதோட பவர் சர்க்யூட், கண்ட்ரோல் சர்க்யூட், அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் விஎஃப்டினா என்ன, அதுக்குள்ள என்னென்ன பார்ட்ஸ் வச்சிருக்காங்க, பல்ஸ் வித் மாடுலேஷன்ஸ் வச்சு அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றிலாம் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டியாக எந்த ஒரு டிரைவ் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் அதனோட பவர் சர்க்யூட்டு, கண்ட்ரோல் சர்க்யூட்டு, ப்ரோக்ராமிங் எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு இந்த டாபிக் பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்லேருந்து மேனேஜர் எப்படி ஆகுது அப்படின்ற சீரிஸை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதுமாதிரி டேரெக்டாக மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐபட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன பார்த்தோம், ஆரம்பத்துலேருந்து ஒரு 5 விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும்போது சரியான நேரத்தில் லீடர் வேலைன்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஸ்கில், அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை என்ன சீக்வன்ஸில் டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கான ரூட் மேப் டெவலப் பண்ணியிருக்கோம். அந்த ரூட் மேப்பில் நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸை பற்றி பார்த்துருக்கோம். அந்த மோட்டர்ஸ் அண்ட் ஸ்டார்டர்ஸில் எந்த ஒரு டிரைவ் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் அதனோட கனெக்ஷன்ஸ், ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பொதுவாக டிரைவ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஏகப்பட்ட பிராண்ட் இருக்கிறத பார்த்துருப்போம். அது எந்த ஒரு பிராண்டாக இருந்தாலும் அந்த டிரைவ் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட்டில் கிளியராக இருந்தோம் அப்படின்னா அந்த பிராண்டை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஒரு டிரைவ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் மொத்தமாக ஒரு 3 விஷயத்தை பார்க்கறது மூலமாக அந்த டிரைவை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிடலாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதனோட பவர் சர்க்யூட்டு, 2வது கண்ட்ரோல் சர்க்யூட்டு, 3வது ப்ரோக்ராமிங். எல்லாத்தையும் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பவர் சர்க்யூட்டு. பவர் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த டிரைவை நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் கொடுக்கும். அது என்ன சோர்ஸ் அப்படின்றத நேம் பிளேட் டீட்டில் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அது ஏசி சப்ளையா, டிசி சப்ளையா. ஏசி சப்ளையாக இருந்ததுன்னா சிங்கிள் ஃபேஸா 3 ஃபேஸா அப்படின்றத பார்த்து நம்ம கொடுக்கணும். ஓகே, நான் எடுத்துக்கூடிய டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் சப்ளை, அதனால் 3 ஃபேஸ் எடுத்திருக்கேன். அது எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு எம்சிபியில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா அது எம்சிபி தான் வந்து ஐசோலேஷன் வித் ப்ரொடெக்ஷன் பர்பஸ்க்காக நமக்கு தேவை அப்படின்றதுனால எம்சிபியில் கொடுத்தாச்சு. அடுத்து எம்சிபிலேருந்து எடுத்து கொண்டு போய் செமிகண்டக்டர் ஃபியூஸ். செமிகண்டக்டர் ஃபியூஸ் எதுக்காக அப்படின்னா நம்ம டிரைவில் ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட் தான் இருக்குது அப்படின்றதுனால அதனோட ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். அதனால் நம்ம செமிகண்டக்டர் ஃபியூஸ் அப்படின்றது எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து கொண்டு போய் கான்டாக்டர்ஸ். ஸோ கான்டாக்டர் எதுக்காகனா நம்ம ரிமோட் கண்டிஷன்லேருந்து நம்ம டிரைவை ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம கான்டாக்டர் அப்படின்றத கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் காட்டிலேருந்து கொண்டு போய் இன்புட் சோக்கு, இன்புட் சோக்லேருந்து கொண்டு போய் டிரைவோட இன்புட் சப்ளை அப்படின்றது கொடுத்தாச்சு. ஓகே, இந்த இடத்துல இன்புட் சோக் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளையில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் வருது, ஏதாவது சர்ஜ் வருது அப்படின்னா அது நம்ம டிரைவை வந்து பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இந்த இன்புட் சோக் அப்படின்றது யூஸ் பண்ணணும். இது ஒன்று. 2வது ஹார்மோனிக்ஸ். ஸோ ஹார்மோனிக்ஸ் அப்படின்றது அன்வான்ட் ஃப்ரீக்வன்சி தான் வந்து ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுக்கு 50 ஹெர்ட்ஸு. 50 ஹெர்ட்ஸை தாண்டி எது வந்தாலும் அது வந்து டிரைவுக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறதுக்காக இன்புட் சோக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதெல்லாம் இந்த சோக் எப்படி பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சோக் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் காயில் தான். இங்கே வந்து RYBன்னு 3 இருக்குது. வைண்டிங் வந்து உள்ளே வந்துட்டு சுற்றிட்டு அவுட்புட் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி 3 கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளக்சுவேஷன் வருது, இப்போ வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் வருது அப்படின்னா அது இங்கேயே முடிஞ்சிடும். அது வந்து இங்கே திரும்ப உள்ளே போக விடாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்த சோக் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இன்புட் சைடு முடிஞ்சிச்சு. அடுத்து அவுட்புட். அவுட்புட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டிரைவ்லேருந்து எடுத்து கொண்டு போய் அவுட்புட் சோக்கு, அவுட்புட் சோக்லேருந்து மோட்டர் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல அவுட்புட் சோக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம மோட்டர் வைண்டிங்கை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஏதாவது அன்பேலன்ஸ் வருது, ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் வருது அப்படின்னா அது வந்து வைண்டிங்கை ஃபெயிலியர் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ஒன்று. 2வது ஹார்மோனிக்ஸ். ஸோ இப்போ ஹார்மோனிக்ஸ் அப்படின்றது டிரைவில் நிறைய உருவாகும். ஏன்னா நம்ம ஐஜிபிடிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால அங்கே ஹார்மோனிக்ஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த ஹார்மோனிக்ஸ் மோட்டரோட வைண்டிங்கை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அவுட்புட் சோக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம். இது 2. அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா சிஎம்டி வோல்டேஜ் ரிடக்ஷன். அதாவது நம்ம வைண்டிங்லேருந்து வரக்கூடிய சப்ளை வந்து நம்ம அந்த பேரிங்கில் வந்து பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேரிங்கில் பாஸ் ஆகி ஷாஃப்ட்டில் இதெல்லாம் வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அவுட்புட் சோக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாய்ஸு, இஎம்ஐ நாய்ஸு, RFI நாய்ஸ், அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் நாய்ஸ்லாம் இருக்குல்லங்க. ஸோ அதெல்லாம் வந்து மோட்டரை பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அவுட்புட் சோக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல அவுட்புட் சோக் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்க முடியாதுங்க. இப்போ எங்கெல்லாம் நம்ம விஎஃப்டிக்கும் மோட்டருக்கும் இடையில கேபிளோட லென்த்து 50 மீட்டருக்கு மேலே இருக்கோ அங்கெல்லாம் அவுட்புட் சோக் அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவுட்புட் சோக் அப்படின்றது நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ டிரைவுக்கான இன்புட் சப்ளை, அவுட்புட் சப்ளை கொடுத்தாச்சு. இதை தாண்டி வேறு என்ன கொடுக்கணும் அப்படின்னா அதோட முக்கியமாக எர்த்திங் கொடுக்கணும். இப்போ இன்புட் சைடு நம்ம இருக்கக்கூடிய எர்த்திங்கை கனெக்ட் பண்ணணும். அவுட்புட் சைடு நம்ம டிரைவ்லேருந்து ஒரு எர்த்திங் அவுட்புட் இருக்கும். அதை கொண்டு போய் நம்ம மோட்டரை கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதனோட டிரைவ் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதனோட டெர்மினல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி L1, L2, L3, T1, T2, T3 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இன்புட் சப்ளை எது, அவுட்புட் சப்ளை எதுன்னு பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணணும். இதில் ஏதாவது தப்பாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிரைவ் வெளியிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்துங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா L1, L2, L3 கொடுத்துருக்காங்க.
UVW கொடுத்துருக்காங்க, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. இது மூலமாக தான் நம்ம சப்ளை அப்படின்றது கொடுப்போம். ஓகே, இதை தாண்டி வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா DC ப்ளஸ் மைனஸு, பிரேக் கொடுக்கறதுக்கான BR ப்ளஸ் BR மைனஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் BR ப்ளஸ் BR மைனஸ் அப்படின்றது என்னென்னா, நம்ம மோட்டரில் பிரேக் யூஸ் பண்ணும்போது அது கூடவே டைனமிக் பிரேக்கிங் ரெசிஸ்டர் அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா, இப்போ மோட்டரில் பிரேக் யூஸ் பண்ணும்போது மோட்டர் ஃபுல் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கும். அதை டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே கன்சியூம் பண்ணியிருக்கக்கூடிய எனர்ஜி வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகாது. அது அப்படி திரும்ப போய் டிரைவில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்லாம் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரேக் வந்து பிடிக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து எடுத்து ரெசிஸ்டரில் கொடுத்து அங்கேருந்து ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. இதனால் நம்ம டிரைவ் ஃபெயிலியர் அப்படின்றத நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எங்கெல்லாம் மோட்டரில் பிரேக் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த DBR அப்படின்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த DBR கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த DC ப்ளஸ் DC மைனஸ் அப்படின்றது நம்ம இன்புட் சப்ளையில் வந்து ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் நம்ம இந்த கெப்பாசிட்டி அப்படின்றத கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து உள்ளே வந்து ஸ்டேபிளான DC அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கெப்பாசிட்டி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த கெப்பாசிட்டர் எவ்வளோ போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த டிரைவோட மேனுவலியே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பவர் சர்க்யூட் முடிஞ்சிச்சு. ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் சர்க்யூட், டிரைவோட கண்ட்ரோல் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்டரில் என்ன பண்ணணுமோ அதே தாங்க இங்கே பண்ண போகிறோம். அதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு கண்ட்ரோல் சப்ளைலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது நான் ஒரு 24 வோல்ட் SMPS அல்லது டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ஒரு 110 வோல்ட் 230 வோல்ட் எடுத்துப்போம். அதே மாதிரி இங்கே டிரைவ்லையும் கண்ட்ரோல் வோல்டேஜ் அப்படின்னு இன்டர்னலாகவே ஜென்ரேட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 24 வோல்ட் ஜென்ரேட் ஆயிருக்கு. இந்த 24 வோல்ட் எடுத்து கொண்டு போய் தான் எல்லா கனெக்ஷன்ஸ் அப்படின்றத பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டார்டரில் என்ன பண்ணுவோம், அந்த சப்ளை எடுத்து கொண்டு போய் ஸ்டாப்புக்கான கனெக்ஷன் கொடுப்போம். ஒரு NC பட்டன் வழியாக ஸ்டாப்புக்கான கனெக்ஷன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் மோட்டர் ஃபார்வர்ட் டைரக்ஷன், ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கான கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சு. ஓகே, இது வரைக்கும் ஸ்டார்டர் ரெஃபரன்ஸ். இதை தாண்டி VFDயில் என்ன இருக்குது அப்படின்னா, மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுனால எதை பொறுத்து மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்கும். அந்த ரெஃபரன்ஸும் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 10 வோல்ட் ஜென்ரேட் ஆகும், DC ஜென்ரேட் ஆகும். அதை கொண்டு வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டரில் கனெக்ட் பண்ணி நம்ம டிரைவ் கொடுத்துருப்போம். அப்படி கொடுக்கும்போது எப்போல்லாம் நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் மோட்டரோட ஸ்பீட் அப்படின்றது மாறும். இது ஒரு மெத்தட். இது இன்னொரு மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம PLC யூஸ் பண்ணும்போது அதில் வந்து 0 to 10 வோல்ட் அது 4 to 20 மில்லி ஆம்பியர் அவுட்புட் வரும். அதை கொண்டு வந்து நம்ம டிரைவில் கனெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த PLCயோட ப்ரோக்ராம் ரெஃபரன்ஸ்லேருந்து அந்த ஸ்பீட் அப்படின்றது கண்ட்ரோல் ஆகும். இது ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த டிரைவ் கம்யூனிகேஷன்ஸில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் ரெஃபரன்ஸ் அப்படின்றது கம்யூனிகேஷன் மூலமாக நமக்கு வரும். அந்த இடத்துல கனெக்ஷன்ஸ் எதுவும் கொடுக்க தேவையில்லை. இந்த 3 பாயிண்ட் மூலமாக நம்ம ரெஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம டிரைவுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ். இதே மாதிரி டிரைவில் என்னென்னலாம் அவுட்புட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, டிரைவோட ஸ்டேட்டஸ் 1, டிரைவோட ஸ்டேட்டஸ் 2 எடுக்கலாம். அதாவது டிரைவ் வந்து ரெடி கண்டிஷன் இருக்கா, டிரைவ் ட்ரிப் கண்டிஷன் இருக்கா அப்படின்றதெல்லாம் வந்து அங்கேருந்து எடுத்து நம்ம ஒரு லேம்புக்கோ இல்லை PLCக்கோ இன்புட்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இதை தாண்டி சில ரிலே அவுட்புட்ஸ் இருக்குது. அதாவது நம்ம வெளியில் இருக்கக்கூடிய சப்ளையை நம்ம இந்த காமனாக கொடுத்து அங்கேருந்து NONC மூலமாக நம்ம அடிஷ்னலாக எடுத்துக்கலாம். மோட்டர் வந்து ஃபார்வர்டில் ஓடுதா, ரிவர்ஸில் ஓடுதா, அந்த ப்ரோக்ராமிங் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவுட்புட்ஸை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டிரைவுக்கு தேவையான இன்புட்ஸ் அவுட்புட்ஸு கொடுத்துட்டோம். இது கொடுத்தாலே நம்ம டிரைவ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடும். இதை தாண்டி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது VFD அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் வோல்டேஜ் அப்படின்றது இன்டர்னலாக இருக்குது. எனக்கு இன்டர்னலாக வேணாம், எக்ஸ்டர்னலாக தான் நான் கொடுக்கணும் அப்படின்ற கண்டிஷன்லையும் நீங்கள் வெளியிலேருந்து கொடுத்துக்கலாம். ஸோ வெளிலேருந்து கொடுத்து அதே மாதிரி ஸ்டாப்பு ஃபார்வேர்டு இப்போ டிஜிட்டல் இன்புட் அப்படின்றதெல்லாம் வந்து வெளியிலேருந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்படி கொடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்னலாக யூஸ் பண்ண போகிறீங்களா, எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் டிசேபிள் பண்ணுறதுக்கான சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எங்கே கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதனோட கனெக்ஷன்ஸ் டெர்மினலே மாறும். அதை வந்து நீங்கள் அந்த மேனுவல் ரெஃபர் பண்ணுறது மூலமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இதை தாண்டி வேறு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, அனலாக் அவுட்புட் அப்படின்றது மோட்டர் எவ்வளோ கரண்ட் எடுத்துகிட்டு இருக்குது, எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்றது நம்ம வந்து அவுட்புட் எடுத்துக்கலாம். இது கொண்டு போய் ஒரு மீட்டரில் கனெக்ட் பண்ணலாம், இல்லை வந்து PLCயில் கனெக்ட் பண்ணி வேறு HMIலையோ ஸ்கேடாலையோ எங்கேயோ காட்டலாம். அந்த மாதிரி இதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இது தாண்டி இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, கம்யூனிகேஷன்ஸ் மீடியம். அதாவது இந்த டிரைவு வேறு ஒரு PLCயோடையோ இல்லை வேறு ஒரு சிஸ்டமோடையோ கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கம்யூனிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஈத்தர்நெட்டு, ப்ராஃபிநெட்டு, கண்ட்ரோல் நெட்டு, அந்த மாதிரி என்ன மீடியம் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ டிரைவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான பேசிக்கான கனெக்ஷன்ஸ் என்ன, அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் மெத்தட். இதை தாண்டி இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, இன்னொரு சர்க்யூட்டை இதோட இன்டகிரேட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா டிரைவோட சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டார்டரில் கொடுத்துருக்கிற மாதிரியே எமர்ஜென்சி புஷ் பட்டனு, NC, நம்ம ஸ்டார்ட் ஃபார்வர்டு ரிவர்ஸ் இருக்கான லேச்சிங் கான்டாக்ட்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட 2 ரிலே இருக்குது. ஃபார்வர்டு ரிவர்ஸ் 2 ரிலே வச்சுருக்கு. இந்த ரிலே மூலமாக இந்த டிரைவோட கனெக்ஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்போம். எதுக்காகனா டிரைவோட சேஃப்டிக்காக. இது என்னென்னு சொல்லி நான் கடைசியில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 ரிலே இருக்குது. இந்த 2 ரிலே வச்சு நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம இந்த 24 வோல்ட் எடுத்து கொண்டு வந்து நம்ம ஸ்டாப்புக்கு டைரெக்டாக கொடுத்துடும். ஏன்னா ஸ்டாப் வந்து ஆல்ரெடி நமக்கு லேட்ச் கொடுத்துருக்கோம் அப்படின்றதுனால இங்கே நம்ம ஸ்டாப் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபார்வேர்டுக்கான கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபார்வேர்டு கனெக்ஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே வரக்கூடிய 24 வோல்ட் எடுத்து கொண்டு வந்து இங்கே ரிலே இருக்குது பாருங்கள், அந்த ரிலேவோட NO வழியாக கொண்டு வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க.
இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், நம்ம இங்கே பட்டன்லாம் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த ரிலே ஆப்ரேட் ஆகும். ரிலே ஆப்ரேட் ஆகும்போது இந்த 24 வோல்ட் அப்படின்றது அந்த டிரைவுக்கு போகும். டிரைவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, இதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த 24 வோல்ட் வந்து இந்த ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இதே நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எங்கேயாவது சுற்றி வரும், அதனால் வோல்டேஜ் ட்ராப் ஆகும், ஏதாவது ஷார்ட் ஆகுது அப்படின்னா டிரைவ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 சர்க்யூட்டை இன்டெகிரேட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ரிவர்ஸ் டைரக்ஷனுக்கும் அதே மாதிரி தான். இந்த ரிலேவோட காமன்லேருந்து எடுத்து கொண்டு வந்து ரிவர்ஸ் கனெக்ஷன்ஸ் அப்படின்றத பண்ணியிருப்பாங்க. இது வந்து இன்புட். இதை நீங்கள் அவுட்புட் எடுத்தீங்க அப்படின்னாலும் டிரைவ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை கொண்டு வந்து ஒரு ரிலே ஆன் பண்ணுவாங்க. அந்த ரிலேவோட என்ஓ எடுத்து தான் வந்து இந்த லேம்ப் அப்படின்றத கனெக்ட் பண்ணுவாங்க. இது டைரெக்டாக நீங்கள் லேம்பை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லேம்ப் ஃபெயிலியர் ஆகும்போது உங்கள் டிரைவ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ரிலே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ரெடி ஆகட்டும், ரன் ஆகட்டும், அதெல்லாம் வந்து ரிலே யூஸ் பண்ணுறது பெட்டர். ஓகே, இப்போ டிரைவோட கண்ட்ரோல் கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து ப்ரோக்ராமிங். டிரைவோட ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 குரூப்பாக பிரித்து பார்க்கணுங்க. அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பேசிக் பேராமீட்டர். அதாவது ஒரு டிரைவ் ஸ்டார்ட் ஆகணும், ஒரு மோட்டர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா இந்த பேராமீட்டர்லாம் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற குரூப் தான் வந்து பேசிக் பேராமீட்டர்னு சொல்லுவாங்க. அது குயிக் ஸ்டார்ட் அப்னு கூட சொல்லுவாங்க. இது ஒன்று. ரெண்டாவது அட்வான்ஸ் பேராமீட்டர். இப்போ டிரைவில் கொடுத்துக்கூடிய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் பண்ணுறதுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது ரெண்டாவது குரூப். மூணாவது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் மோட்டர் ஓடிட்டு இருக்கும்போது, அதாவது டிரைவ் ஓடிட்டு இருக்கும்போது என்னென்ன பேராமீட்டர்லாம் விசிபிளாக நமக்கு தெரியணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணுறது. இது 3. ஓகே, இவனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பேசிக் பேராமீட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம மோட்டரோட நேம் பிளேட் டீட்டெயிலை ஃபுல்லாக நம்ம டிரைவில் என்டர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் டிரைவுக்கு தெரியும் என்ன மாதிரியான மோட்டர் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தெரியும். ஏன்னா அது தெரிஞ்சாதான் மோட்டர் பிஹேவியருக்கு தகுந்த மாதிரி அந்த கண்ட்ரோல் அப்படின்றத பண்ணும். ஓகே, அதனால் அதோட வோல்டேஜ், கரண்ட், ஃப்ரீக்வன்சி இதெல்லாத்தையும் வந்து நம்ம அதில் என்டர் பண்ணிடணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் சோர்ஸ். இப்போ நம்ம ஸ்டார்ட் எப்படி ஆகணும், ஸ்டாப் எப்படி ஆகணும் அப்படின்றதுக்கான கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். அந்த கனெக்ஷன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றதுக்கான பேராமீட்டர் நம்ம எனேபிள் பண்ணணும். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற மெத்தடு, ஸ்டாப் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பட்டன், புஷ் பட்டன் மூலமாக ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை செலக்டர் ஸ்விட்ச் மூலமாக ஸ்டார்ட் பண்ணணுமா, ஹீட்டாக ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை டிலே வச்சு ஸ்டார்ட் ஆகணுமா அப்படின்ற மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் எந்த மாதிரி மோட்டர் ஸ்டார்ட் ஆகணும், எந்த மாதிரி மோட்டர் ஸ்டாப் ஆகணும் அப்படின்ற பேராமீட்டர் நமக்கு செட் பண்ணணும். இது 2. அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ரெஃபரன்ஸ், ஸ்பீட் ரெஃபரன்ஸ். நம்ம சொன்னோம் இல்லைங்க, நம்ம வந்து பொட்டன்ஷியோமீட்டரா இல்லை வந்து நம்ம வெளிலேருந்து நம்ம பிஎல்சி மூலமாக கொடுத்துருக்குமா, இல்லை கம்யூனிகேஷன்ஸ் மூலமாக கொடுத்துருக்குமா அப்படின்றத பார்த்து சூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபிசிக்கலாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம என்டர் பண்ணணும். இது 3. 4வது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட லிமிட்ஸு. இப்போ மோட்டர் வந்து எப்போ ட்ரிப் ஆகணும், ஓவர் கரண்ட் எப்போ ட்ரிப் ஆகணும், அதனோட ஓவர்லோட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்ற லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். அதாவது ஆக்சிலரேஷன், டீஆக்சிலரேஷன் டைம்லாம் சொல்லுவாங்க. அதாவது மோட்டரை ஸ்டார்ட் பண்ணும்போது டக்குன்னு ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை மெதுவாக ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை மெதுவாக ஸ்டாப் ஆகணுமா அப்படின்ட்டு எல்லா லிமிட்டேஷனும் நம்ம அதில் கொடுக்கணும். இது வந்து பேசிக் பேராமீட்டர். இதே நீங்கள் அட்வான்ஸ் போனீங்க அப்படின்னா அதில் டிஜிட்டல் இன்புட்டு, அனலாக் இன்புட் எல்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்துலங்க. இப்போ டிஜிட்டல் அவுட்புட்னா அது வந்து டிரைவ் ரெடி காமிக்கணுமா, இல்லை டிஜிட்டல் அவுட்புட் 2 அப்படின்னா அது வந்து ட்ரிப் காமிக்கணுமா அப்படின்ற கான்ஃபிகரேஷன்லாம் வந்து நம்ம இங்கே பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அது கம்யூனிகேஷன் செட்டப். இப்போ டிரைவில் வந்து கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறோன்னா ஈத்தர்நெட்டா, டிவைஸ் நெட்டா, கண்ட்ரோல் நெட்டா எதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான செட்டிங் அப்படின்றது வைக்கணும். இப்போ ஈத்தர்நெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனோட ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க்கு, கேட்வே இதெல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக வைக்கணும். இது 2. அடுத்து 3வது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டரோட பிரேக் பேராமீட்டர்ஸ். இப்போ மோட்டரில் பிரேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன மாதிரியான பிரேக்கு, அதில் டிபிஆர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனோட ரேட்டிங் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம அதில் என்டர் பண்ணணும். அது வந்து பிரேக் யூஸ் பண்ணால் மட்டும் அது பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்கோடர். இப்போ சில டிரைவ்லாம் வந்து என்கோடர் வச்சு க்ளோஸ் லூப்பில் மோட்ரு ஓடும். அதாவது நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் வந்து மோட்ரு கொடுத்துருவீங்க. அந்த மோட்ரு என்ன ஸ்பீடில் ஓடுது அப்படின்றத பொறுத்து அதனோட என்கோடர் ஃபீட்பேக் திரும்ப வந்து க்ளோஸ் லூப்பில் வேலை செய்யும். அந்த ஆக்சுவல் ஸ்பீடை பொறுத்து ஸ்பீட் ரெஃபரன்ஸ் அப்படின்றத மாறும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும். என்ன டைப் ஆஃப் என்கோடரு, அது வந்து கண்ட்ரோல் எப்படி ஆகணும் அப்படின்றதெல்லாம் இங்கே கொடுக்கணும். இது வந்து 4. இதெல்லாம் வந்து அட்வான்ஸு. இதே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டிரைவோட ஹெச்எம்ஐ இருக்கும், பிஓபின்னு சொல்லுவாங்க, பேசிக் ஆப்ரேட்டர் பேனல் சொல்லுவாங்க. அதில் டிரைவ் ஓடிட்டு இருக்கும்போது என்ன பேராமீட்டரை காட்டணும், அதாவது டிரைவோட வோல்டேஜ் காட்டணுமா, டிரைவோட ஃப்ரீக்வன்சி காட்டணுமா, இல்லை வந்து அதனோட லாஸ்ட்டு ஃபால்ட்டு காட்டணுமா அப்படின்றதெல்லாம் நம்ம செட் பண்ணணும். இது 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராமீட்டர் பேக்கப் வந்து அப்லோட் டவுன்லோட் ஆப்ஷன். டிரைவ் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா ஏகப்பட்ட பேராமீட்டர்ஸ் இருக்கும். அந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் வந்து நீங்கள் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அது வந்து எப்படி பேக்கப் பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் அந்த டிஸ்பிளே பேராமீட்டரில் செட் பண்ணிக்கணும். இது 2. அடுத்தது பேராமீட்டரோட அசஸ் லெவல். இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பேராமீட்டரை வேறு யாரும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால ப்ரொடெக்ஷன் லெவல்லாம் வச்சுக்கலாம். எக்ஸ்பர்ட் லெவலு, பேசிக் லெவல், அதாவது ஜஸ்ட் மானிட்டர் மட்டும் பண்ணணும், சில பாஸ்வேர்ட் போட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம இந்த டிஸ்பிளே குரூப்பில் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபால்ட் மெசேஜ் டிஸ்பிளே. அதாவது லாஸ்ட் ஃபால்ட் வந்து எவ்வளோ ஃபால்ட் அங்கே காமிக்கணும், இல்லை ஹோம்லேயே காமிக்கணும் அப்படின்றதெல்லாம் செட்டப்லாம் வந்து நம்ம இந்த குரூப்பில் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எந்த ஒரு டிரைவ் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இந்த பேராமீட்டரை வைக்கிறது மூலமாகவே நம்ம டிரைவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த எந்தெந்த பேராமீட்டர் எந்த நம்பரில் இருக்குது அப்படின்றத அந்த மேனுவலில் ரெஃபர் பண்ணுறது மூலமாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஒரு டிரைவோட பவர் சர்க்யூட்டு, கண்ட்ரோல் சர்க்யூட்டு, அந்த ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத சம்மரைஸ் பண்ணி பார்த்துடலாம்.
அதில் ஃபஸ்ட்டு ஒரு டிரைவோட பவர் சர்க்யூட் எப்படி கொடுக்கணும், அதனோட காம்பனன்ட்ஸில் என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனோட கண்ட்ரோல் சர்க்யூட் இன்புட் அவுட்புட் எப்படி தனித்தனியாக பிரித்து பார்க்குறது, நம்ம ஸ்டார்டரோட எப்படி கம்பேர் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்டை வேற ஒரு சர்க்யூட்டோட இன்டெகிரேட் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் அதனோட பேராமீட்டர்ஸ் எப்படி பண்ணணும், அதாவது பேசிக்கு, அட்வான்ஸு, டிஸ்பிளேன்னு சொல்லி 3 குரூப்பாக பிரித்து அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராக்வோல் டிரைவில் இருக்கக்கூடிய அந்த ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன மாடல் டிரைவ்ஸ் இருக்குது, ஸோ அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது, இன்னொன்னோட கனெக்ஷன்ஸ் பேராமீட்டரில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றிலாம் இனி வரக்கூடிய வீடியோஸில் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.